இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிட்டிக்கல் மாஸ். அப்படின்னா மாசுனா எடை, ரைட்டா? அதாவது வெயிட்டு எடை தான், மாசும் எடை தான். அதாவது மாசுன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாத எடை, ரைட்டா? அதாவது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்? அப்போது கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா என்னது? கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது மாறும் நிலை இடை அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரிட்டிக்கல்னு என்னது? இது ஒரு மோசமான கண்டிஷன். இப்போ ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மோசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்று அவங்க செத்து போயிடலாம், இல்லை பழச்சிக்கலாம், ரைட்டா? ரெண்டுலேயே தான் ஒன்று நடக்கும். ஒன்று மாறும் இல்லையா? ஒன்று இறந்தாலும் மாறும், கிரிட்டிக்கல்லே இருக்க மாட்டாங்க இல்லையா? கிரிட்டிக்கல்லே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று இறந்து போயிடுவாங்க, இல்லை தப்பிச்சிக்கிடுவாங்க, பழச்சிடுவாங்க, ரைட்டா? அதான் மாறும் நிலை இடை அப்படிம்பாங்க. கிரிட்டிக்கல் மாஸ்னால் அது அந்த எடை வந்து மாறக்கூடிய நேரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை மாறும் நிலை இல்லை உள்ள ஒரு பொருள் எடைன்னு அர்த்தம், ரைட்டா? அதான் கிரிட்டிக்கல் மாஸ். அதை மாறும் நிலையில் உள்ள ஒரு எடை. அந்த எடை மாறக்கூடிய நேரத்தில் இருக்குது. ஒன்று குறையும், இல்லை எடை கூடும், ரைட்டா? அதான் சொல்கிறோம். இப்போ டூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னா, டூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்னால் என்னது? கதிர் இயக்க செயல்முறைகள் சமயத்தில் கதிர் இயக்கம் நடைபெறும் போது, கதிர் இயக்கம்னு என்னது? அதாவது ஸ்டெபிள் நியூக்ளியஸ் கிடையாது, ரைட்டா? அது நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிள் இல்லை. அதில் ஒன்று நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிள், அதாவது ஒரு ஸ்டெபிள் நிலையான நியூக்ளியஸ் கிடையாது. அது கதிரியத்துக்கு உட்படும், ரைட்டா? அது ஏன் நிலையாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் நிலையாக இல்லை? ஒன்று புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கும் நியூட்ரானை விட, அல்லது நியூட்ரான் ஜாஸ்தியாக இருக்கும் புரோட்டானை விட, ரைட்டா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நிலையானது இல்லை. இப்போ எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அவ்வளோ நியூட்ரான் இருந்தாலும் நிலையானது, ரைட்டா? ஆனால் ஒன்று புரோட்டான் 15 இருக்கும், நியூட்ரான் 17 இருக்கும், அப்போ நிலையானது இல்லை. அது என்னாகும்? கதிர் இயக்கம் செயல்பாடுகளுக்கு உட்படும்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ இந்த மாதிரி கதிர் இயக்க செயல்பாடுகளுக்கு உட்படுறதுனால இது நிலையற்றது, ரைட்டா? அதான் சொல்கிறான் டூரிங் த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால், இந்த நியூக்ளியர் கதிர் இயக்க செயல்முறை சமயத்தில் வந்து டூரிங்னா அந்த சமயத்தில் about 2 to 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ் அப்படின்னா, அப்படி இந்த கதிர் இயக்கம் நடைபெற்றுச்சுன்னு சொன்னால், கதிர் இயக்கம்னா உள்ள அந்த செயல்பாடுகள் சிதைவடையுது. இது அதாவது நியூக்ளியஸ் சிதைவடைகிறது தான் கதிர் இயக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது டிகேன்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்டெகிரேஷன், டிகே ரெண்டு ஒன்று தான். அப்படி சிதைவடைகிறதுக்கு பேர் நியூக்ளியர் ரியாக்ஷன். அதுக்கடுத்து வெப்பம் வெளியேறதுக்கு பேர் ரேடியேஷன், ரைட்டா? ரேடியேஷனை கதிர்வீச்சு. நல்லா கவனிங்க, நான் 10 டைம் சொல்லியிருக்கேன். அப்போது about 2 to 3 அந்த சமயத்தில் சிதைவடையும் போது நியூக்ளியர் ரியாக்ஷனில் அது about 2 to 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ்டு அப்படின்னு சொன்னால் 2 அல்லது 3 நியூட்ரான் வெளியேறும். நேற்று கூட காமிச்சேன், அது பார்த்துக்கோங்க. செயின் ஆஃப் ரியாக்ஷனில் குறைந்தது 2 வெளியேறும் அல்லது 3 வெளியேறும். அப்படி மல்டிபிள் ஆகிட்டே போகும். அதாவது நான் கண்டிஷனல் செயின் ரியாக்ஷனில். பட் ஆனால் ஆல் தீஸ் நியூட்ரான்ஸ் may not be available to produce further fission அப்படின்னா, இந்த வெளியாகக்கூடிய எல்லா நியூட்ரான்களும் இந்த 2 இல்லை 3 வெளியேறுது இல்லையா? இந்த இதுதான் சொல்கிறோம். ஆல் தீஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னா இந்த எல்லா நியூட்ரான்களும் மே நாட் பி அவைலபிள், கிடைப்பதில்லை. சில தப்பிச்சு போயிடும். இப்போ 3 வெளியே வருது ஒரு ஃபிஷனில், 3 நியூட்ரான் வெளியே வருதுன்னா சில என்ன பண்ணோம்? லீக்கேஜ் ஆகி வெளியில் போயிடும். அது கசிவில் வெளியே போயிடும். அதில் கசிவு இருக்கு மேலே அந்த கண்டெய்னரில் கசிவில் கூடி வெளியில் போயிடும். சிலது ஆவியாக போயிடும், தப்பிச்சு போயிடும். அடுத்த ரியாக்ஷனுக்கு வராது. 3 வருதுன்னா 3மே ரியாக்ஷனுக்கு ரெடியாக வராது. அதை தான் சொல்கிறான். என்னது? எல்லா நியூட்ரான்களும் ஒரு அட்டாக்கில் 3 நியூட்ரான் வெளியில் வருது. அடுத்த 3 நியூட்ரானும் அடுத்த அட்டாக்கு போகாது. ஏன்னா சில நேரங்களில் கசிவு இருந்தால் கசிவில் போயிடும். சில நேரங்களில் என்ன ஆகுது? அது அந்த காற்றுல வெப்பமாகி போயிடும், ரைட்டா? அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த அந்த கண்டெய்னரில் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அணு உலையில் கரெக்டாக இருந்தால் 3க்கு 3 கரெக்டாக வரும். அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பட் ஆல் தீஸ் நியூட்ரான்ஸ், அப்போ இந்த எல்லா நியூட்ரான்களும் மே நாட் பி அவைலபிள், கிடைப்பதில்லை. எதுக்கு? டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன் அப்படின்னா, இன்னொரு ஃபிஷனை உண்டாக்குவதற்கு. இந்த வெளியில் வந்து இன்னொரு ஃபிஷனை உண்டாக்கணும்ல. ஃபிஷன்னா பிளவு. இன்னொரு யுரேனியத்து மேலேயோ இன்னொரு ரேடியத்து மேலே அட்டாக் பண்ணி அது பிளவை உண்டாக்கும். பிறகு அது 3 உண்டாக்கும். பிறகு பிளவை உண்டாக்கும். அது 3 நியூட்ரானை உண்டாக்கும். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். பிளவை உண்டாக்குவது கிடைப்பதில்லை. சம்மாப்தம், அதில் சில வகைகள் அந்த நியூட்ரானில் சம்மாப்தம்னா சில நியூட்ரான்கள், சம் ஆப் தம் அப்படின்னா
டெப்னு நியூட்ரானை குறிக்குது. அதில் உள்ள சில நியூட்ரான்கள் எஸ்கேப்னு தப்பித்து விடும். அது வெளியில் வந்தாலும் எங்கிட்ட போயிடும். ரைட்டா? தப்பித்து விடும் ஃப்ரம் த சிஸ்டம்னா அந்த அமைப்பிலிருந்து எங்கேயாவது தப்பிச்சிடும். காற்று வழியாவோ ஓட்ட வழியாவோ ஏதோ வெளியில் போயிடும். விச் இஸ் டேம்டு அஸ் எ லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான். இதை நாம் குறிப்பிடுகிறோம். எப்படியே இட் இஸ் டேம்டாக குறிப்பிடுகிறோம். இந்த மாதிரி தப்பிச்சு போகிறது வந்து நம்ம என்ன சொல்லுகிறோம்னு சொல்கிறா அஸ் எ லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லீக்கேஜ்னா கசிவு, நியூட்ரானின் கசிவு. அது சின்ன ஓட்டை இருந்தால் கூட சரி, கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருந்தால் கூட அது வழியாக தப்பித்து போய்விடும். ரைட்டா? அதைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், லீக்கேஜ் ஆஃப் சிஸ்டம் நியூட்ரான்னு சொல்கிறோம். அப்படியா? நெக்ஸ்ட்டு சம் மே பி அப்சர்வ்டு பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். ஆனால் சில நியூட்ரான்கள் என்ன செய்யணும்னா அதில் நான் ஃபிஷனபிள்னு சொன்னால் அதாவது இதுக்கு பிளவுக்கு உட்படாத மெட்டீரியல்களால் ஈர்க்கப்படும். அதுக்குள்ளே எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால், பிளவுக்கு உட்படாத மெட்டீரியல் ஏதாவது ஒன்று உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதால் இதை அப்சார்வ் பண்ணிடும். நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் அப்சார்பர்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம இது இழுத்துக்கலாம். அதுதான் சொல்கிறான். பிளவுக்கு உட்படாத மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இந்த நியூட்ரான்களை இழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், அண்ட் சம் மேபி அப்சார்வ்டு. சில நியூட்ரான்கள் ஈர்க்கப்படும். யாரால் ஈர்க்கப்படும்? பை த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். பை த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு சொன்னால் என்னது? நான் ஃபிஷனபிள்னு சொன்னால் பிளவுக்கு உட்படாத பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதால் இது ஈர்க்கப்படும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது, செயல்முறை நடக்கும்போது, சிஸ்டம்னா அந்த செயல்முறை நடக்கிற இடத்துல நான் ஃபிஷனபிள்னால் பிளவு ஏற்படாத மெட்டீரியல் இருந்ததுன்னா அது வந்து இதை இழுத்துக்கொள்ளும். ரைட்டா? அடுத்து டு சஸ்டைன் நீடித்து இந்த செயல்பாடு நீடிக்கிறது. ரைட்டா? செய்து கொண்டே இருக்கிறது. டு சஸ்டைன் த செயின் அப்படின்னு சொன்னால் செயின் ரியாக்ஷன், இந்த மாதிரி இந்த செயல்முறைகளை வந்து இந்த மாதிரி ஃபிஷன் வந்து சஸ்டைன் நீடித்து செய்து கொண்டே நீடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். டு சஸ்டைன்னா நீடித்துன்னு ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டு, தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷனாக தொடர் வினை. ரைட்டா? இந்த சஸ்டைனா நீடித்து இந்த தொடர் வினையானது செய்யப்படுகிறது. த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ இப்படி இருக்கும்போது ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்னா விகிதாச்சாரம், நியூட்ரான்களின் உற்பத்தி விகிதாச்சாரமானது எவ்வாறு இருக்குது? டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன் எவ்வளோ நடக்குதோ அதன் காரணமாக நியூக்ளியர் ஃபிஷன் சொன்னால் அந்த கதிரியக்கத்தின் காரணமாக எவ்வளோ கதிரியக்கம் நடக்கிறதோ அவ்வளோ கதிரியத்துக்கு காரணமாக அதன் விளைவாக இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷனை தயாரிப்பு, இந்த நியூட்ரானோட தயாரிப்பு உற்பத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன் மஸ்ட் பி மோர் தென் அதிகமாக இருக்கும். தென் த ரேட் ஆஃப் இட்ஸ் லாஸ். அப்படின்னா நல்லா கவனிங்க. அதாவது இது அதிகமாக இருக்கும். நியூட்ரானோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். மோர், அதாவது நல்லா கவனிங்க. நான் திரும்பி படிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. டு சஸ்டைன் த செயின் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த தொடர் வினை நீடித்து கொண்டு இருக்குன்னா செய்து கொண்டே இருக்கும். ரைட்டா? இந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னா நியூட்ரான்கள் உண்டாக்குமோட விகிதாச்சாரம், நியூட்ரான்கள் அங்கே உண்டாக்கப்படக்கூடிய விகிதாச்சாரமானது டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன் சொன்னால் கதிர் இயக்கம் காரணமாக இந்த ரேட் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷன் இது நியூட்ரான் உண்டாக்கும் விகிதாச்சாரமானது இஸ் மோர் அதிகமாக இருக்கும். விகிதாச்சாரம் வந்து மஸ்ட் பி மோர் அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும்? த ரேட் ஆஃப் த லாஸ். அப்படின்னா அது இதிலிருந்து குறையுது இல்லையா? லாஸ்னால் இதிலிருந்து வெளியில் போயிடுது இல்லையா? லாஸ்னால் இதனோட கழிவு. இதிலிருந்து வெளியே போகிற நியூட்ரானை விட அங்கே உண்டாக்கப்படும் நியூட்ரான் அதிகமாக இருக்கும். அப்போ வெளியில் போகிறது கம்மி தான். ஏதாவது ஒன்று தான் வெளியில் போகுன்றான். அதாவது இந்த லீக்கேஜ் வெளியே போகுது இல்லையா, கசிவு வெளியே போகுது, இதெல்லாம் கம்மி. அதாவது மோர் தேன் த லாஸ்னா இழப்பு. இதிலிருந்து நம்ம உண்டாக்கப்பட்ட நியூட்ரான் மூணு நியூட்ரானை உண்டாக்குது இல்லையா, அதில் உள்ள நியூட்ரான இழப்போட உற்பத்தி அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ரைட்டா? திஸ் கேன் பி அச்சீவ்டு ஒன்லி வென் த size of the fissionable material is equal to the certain optimum value. அப்படின்னா இது பெறப்படும். திஸ் கேன் பி அச்சீவ்டு. இந்த மாதிரி செயல்முறைகள் பெறப்படும். எப்படி அச்சீவ்டுன்னா பெறப்படும் எப்படி? ஒன்லி வென் த சைஸ் ஆஃப் த
சைஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஃபிஷனபிள் மெட்டீரியல் என்னது? பிளவுக்கு உட்படும் மெட்டீரியல், பிளவுக்கு உட்படும் பொருட்கள், அதோட சைஸ், அதோட அளவு வந்து, அதாவது இந்த மாதிரி செயல்முறைகள் நாம் செய்யலாம், நாம் வெற்றி காணலாம், அச்சின்னு வெற்றி காணலாம். எப்போ அப்படின்னா ஒன்லி வென் த சைஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல், அப்படின்னா சரியாக இருக்கணும், ஈக்குவல்னால் சமமாக இருக்கணும். சைஸ் அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் என்னது? பிளவுக்கு உட்படும் பொருளினோட வடிவம், அதாவது எடையை வடிவம் ரெண்டு ஒன்று தான் அந்த இடத்துல. இஸ் ஈக்குவல் டு த செர்டன் ஆப்டிமம் வேல்யூ. செர்டன் ஆப்டிமம் வேல்யூன்னு சொன்னால் என்னது? அதாவது ஆப்டிமம்னா உகந்த மதிப்பு, அதை ஆப்டிமம்னா உகந்த, தேவையான, உகந்த மதிப்பு மிக்கான்னு சொல்லுவாங்க, வேல்யூ நல்லா அப்படின்னா. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு ரேடியேஷன் வேணுமோ, எவ்வளவு வெப்பம் வேணுமோ அதுக்கு தக்கன இதோட சைஸ் இருக்கணும். எது சைஸ்னால் அளவு இருக்கணும். சும்மா ஒரு 2 யுரேனியத்தை மட்டும் வச்சுட்டு 2 முடிஞ்சு போயிடும், அது அவ்வளோ வேகமாக உண்டாக்காது. அவ்வளோ எடை வேணும் அப்படிங்கிறான். அதுதான் சொல்கிறேன், ஈக்குவல், அது சமமாக இருக்க வேண்டும். எதற்கு? டு த சர்டன் ஆப்டிமம் வேல்யூ, சில உகந்த மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும். உகந்த மதிப்புனா நம்மளுக்கு இவ்வளோ ஏரியா உள்ள ஒரு கிலோமீட்டரில் உள்ள இடத்த பூரா காலி பண்ணிடணும், எரிச்சிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு தக்கன எடை உள்ள அந்த யுரேனியம் வேணும். யுரேனியம் ரேடியமா, அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் நம்மளுக்கு வேணும். அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், திஸ் கேன் பி ஆக்சுவலி, இது நம்மளால் செய்ய முடியும் ஒன்லி வென் த சைஸ், அதோட எடைனா அளவு, சைஸ்னால் இட்ஸ் மாஸ், பிராக்கெட்டில் மாஸ்ன்னு போட்டான்ல. எடையா ஃபீசிபிள் மெட்டீரியல்னு சொன்னால் என்னது? பிளவு ஏற்படுத்தும் மெட்டீரியலோட எடையானது எதுக்காக இருக்கணும்? நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு சமமாக இருக்கும். சமம்னா அதுக்கு தக்கன இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஈக்குவல், சமமாக இருக்கணும். எதற்கு? இந்த சைஸ் ஆஃப் த ஆப்டிமம் வேல்யூ, ரைட்? ஆப்டிமம் சர்டன் ஆப்டிமம் வேல்யூன்னு சொன்னால் உகந்த மதிப்புக்கு, உகந்த மதிப்புனா எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கணும், ரைட்டா? உகந்த மதிப்புக்கு இருந்தால் அந்த வேலையை முடிந்து விடும்ன்றான். திஸ் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? மாறுநிலை எடை என்று சொல்லுகிறோம். இதை கிரிட்டிக்கலாக மாறும், ஒன்று இது கீழே கம்மியாகும், எடை இல்லை கூட ஆகும். நம்ம வேலைக்கு தக்கன, இப்போ ஒரு ஊரையே காலி பண்ணணும், மெட்ராஸே காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தக்கன வெயிட்டான ஒரு யுரேனியத்தை கொண்டு வரணும், ரைட்டா? அதுக்கு ஒரு கிலோ யுரேனியத்தை கொண்டு வந்து மெட்ராஸே காலி பண்ணால் அது முடியாது, ரைட்டா? ஒரு ஊரை தான் காலி பண்ண முடியும், ஊரை பஸ்பமாக்கிடலாம். அப்போ ஒரு மெட்ராஸ் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுலாவில் உள்ள காலி பண்ணால் அதுக்கு தக்க, அது ஆப்டிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். ஆப்டிமம் உகந்த நிலை. அது என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலைக்கு தக்கன அந்த பொருளோட எடை இருக்கணும். இது இந்த யுரேனியத்தோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் மெட்டீரியலோட எடை இருக்கணும், ரைட்டா? இருந்தால் தான் அந்த இடம் பூரா காலியாக போயிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு, த மினிமம் மாஸ் ஆஃப் த ஃபிஷன் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றான். த மினிமம் மாஸ் அப்படின்னா குறைந்த எடை, அதாவது ஒரு குறைந்த எடையாக ஃபிஷன் மெட்டீரியல், ஃபிஷைல் மெட்டீரியல்னு சொன்னால் பிளவு ஏற்படுத்தும் பொருள்னு அர்த்தம். அதாவது ஒரு பிளவு ஏற்படுத்தும் பொருளின் குறைந்த எடையானது தேவைப்படுகிறது. எதற்கு? டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன், டு சஸ்டைன் த நீடித்து செயல்படுவதற்கு. எது நீடித்து செயல்படுவதற்கு? செயின் ரியாக்ஷன், தொடர்ச்சியாக வினை புரிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மினிமமாக தேவைப்படுகிறது, மினிமம் எடை தேவைப்படுகிறது. எது தேவைப்படுது? ஃபிஷன் மெட்டீரியல்னால் பிளவு ஏற்படுத்தும் பொருளின் ஒரு குறைந்த எடையாவது தேவைப்படுகிறது. எதற்கு? டு சஸ்டைன் நீடித்து அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு, நீடிப்பதற்கு. எது நீடிப்பதற்கு? த செயின் ரியாக்ஷன், தொடர் வினை நீடிப்பதற்கு ஒரு குறைந்த அளவு எடையாக தேவைப்படுகிறது. எதனோட எடை தேவைப்படுகிறது? ஃபிஷன் மெட்டீரியல். அடுத்து அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ். அந்த குறைந்த எடை, அந்த குறைந்த அளவு எடை இருக்குது இல்லையா? இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு குறைஞ்ச அளவுக்கு எடையாவது வேணும், இல்லைன்னா நடக்காது அப்படின்றான். அந்த குறைந்த அளவு எடையைத்தான் நாம் சொல்லுகிறோம் கிரிட்டிக்கல் மாஸ் என்று சொல்லுகிறோம். கிரிட்டிக்கல் மாஸ் என்னது? மாறுநிலை எடைன்னு அர்த்தம். மாறுநிலை எடைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் டென்சிட்டி. இது எதை பொறுத்து இருக்கிறது? அதனோட இயற்கை மற்றும் அதனோட டென்சிட்டி, அதாவது தடிமன், அதோட டென்சிட்டி அடர்த்தியை பொறுத்து இருக்கிறது. அண்ட் த சைஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல் அப்படின்னா அதனோட அடர்த்தி, அதாவது நேச்சர், அதனோட நேச்சர் என்னது? இட் டிபெண்ட்ஸ் இந்த ஃபிஷன் மெட்டீரியலோட எதை பொறுத்து இருக்குது? ஃபிஷன் மெட்டீரியல்னு சொன்னால்
அதனோட நேச்சர் குணம், நேச்சர்ன்றது குணம் மற்றும் டென்சிட்டி அதனோட அடர்த்தி மற்றும் என்னது அடர்த்தி அண்டு சைஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல். சைஸ்னால் அதனோட அளவு, அதாவது குணம், அடர்த்தி மற்றும் அளவு, சைஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல். இது எதை பொறுத்து இருக்கிறது? இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ இந்த மூன்றையும் பொறுத்து அமைகிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன், இது அமைகிறது ஆன் த நேச்சர்னால் குணம், அதன் குணத்தை பொறுத்து, அந்த ஃபிஷல் மெட்டீரியல் குணத்தை, டென்சிட்டி அடர்த்தியை பொறுத்து மற்றும் சைஸ் ஆஃப் த சைஸ்னால் அளவை பொறுத்து. அது அளவு எப்படி இருக்கும்? ஃபிஷல் மெட்டீரியல், ஃபிஷல் மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்க? அதாவது பிளவு ஏற்படுத்தும் பொருளின் அளவை பொறுத்தும் இருக்கிறது. ரைட்டா? இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்னால் மாறுநிலை, அப்போ 1 கிலோன்னு வச்சுக்கிறோம். மாறுநிலையில் உள்ளது 1 கிலோ, அந்த 1 கிலோ தான் மாறுநிலை, இது மினிமம் தேவைப்படுகிறது. அப்போ இதை விட எனக்கு கம்மியாக இருந்தால் என்னது? சப் கிரிட்டிக்கல் மாஸ்னு அர்த்தம். ரைட்டா? இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல் அப்படின்னா, ஃபிஷல் மெட்டீரியல்னால் என்னது? பிளவு ஏற்படுத்தும், பிளவுக்கு உட்படும் 2 ஆகும். அதான் ஃபிஷல் மெட்டீரியல். பிளவு ஏற்படுத்தும் பொருளின் எடையானது என்னது? இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ், அதாவது குறைவாக இருந்தால். எதை விட குறைவாக இருந்தால்? மாறுநிலை எடையை விட குறைவாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான்? மாறுநிலை எடை 1 கிலோன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு. அப்போ 1/2 கிலோ இருக்குன்னா அதை விட குறையாக இருக்குது. அப்போ 2 கிலோ இருக்குன்னா அதை விட கூட இருக்குன்னு அர்த்தம், கிரிட்டிக்கல் மாஸை விட. அப்படி இருந்தால் இட் இஸ் டேம்ட் அஸ் சப் கிரிட்டிக்கல் மாஸ். சப் கிரிட்டிக்கல்னு சொல்கிறான். இது அதை மாறுநிலை எடையை விட குறைவாக இருந்தால் அதற்கு பேர் என்ன சொல்கிறான்? சப் கிரிட்டிக்கல். சப்னா உள்ளே. அப்போ அது சப் கிரிட்டிக்கல்னால் குறையாத அதாவது கிரிட்டிக்கல்னு சொன்னது மாறுநிலை எடை, கிரிட்டிக்கல் மாஸ்னா. அப்போ சப்புனா குறை. ரைட்டா? இன்னும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ குறை மாறுநிலை எடை. சப்புன்றது அதை விட குறைந்திருக்கிறது. எதை விட குறைந்திருக்கிறது? மாறுநிலை எடையை விட குறைந்திருக்கிறது. குறைந்திருந்தால் அதை நாம் எவ்வாறு சொல்கிறோம்? சப் கிரிட்டிக்கல் மாஸ் என்று சொல்லுகிறோம். ரைட்டா? இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல் இஸ் மோர் தென் த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னா, இந்த மாறுநிலை அதாவது ஒருவேளை இந்த மாஸ் எடையானது ஃபிஷல் மெட்டீரியல் பிளவு ஏற்படுத்தும் பொருளின் எடையானது எப்படி? இஸ் மோர் தென் அதிகமாக இருந்தால், அதிகமாக எதை விட அதிகமாக இருந்தால்? கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருந்தால் அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? இட் இஸ் ஏ சூப்பர்ஃபிஷியல். மிகைன்னு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதை நாம் சூப்பர்ஃபிஷியல் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லி அழைக்கிறோம். சூப்பர் கிரிட்டிக்கல்னு அழைக்கிறோம். சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் என்று அழைக்கிறோம். அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் என்னது? மிகைன்னு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். ரைட்டா? அடுத்த ஆக்டிவிட்டி இது விட்டுருங்க. அடுத்து ஆட்டம் பாம், அணுகுண்டு. அப்போ அணுகுண்டு, ஆட்டம் பாம், அந்த அணுகுண்டு தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த அணுகுண்டு எவ்வாறு தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆட்டம் பாம்னு அணுகுண்டு. த ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த ஆட்டம் பாம் தயாரிக்கிறது எதில்? கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, செயின் ரியாக்ஷன். இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் 2 இருக்குது. நம்ம சொன்னோம்ல, கட்டுப்படுத்தப்பட்ட தொடர் வினை கண்ட்ரோல் ரியாக்ஷன். அதில் எப்படி கட்டுப்படுத்துது? அதில் 1 3 ஆகுறதுன்னு அந்த 2 நியூட்ரான், அதில் 1 நியூட்ரான் 3 நியூட்ரான் ஆகும். பிறகு 3 9 ஆகும். அப்படி ஆச்சுன்னா அதிகமாக போயிட்டுருக்குன்றதுனால அந்த அதிகமாக உள்ள அந்த 1 3 ஆகுதுன்னு அந்த 2 நியூட்ரானை நம்ம என்ன வச்சு செய்வோம்? நியூட்ரான் அப்சார்வர் வச்சு இழுத்துருவோம். அதை இழுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம சேமித்து வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த 1 ஒன்றா தான் போகும். தேவையான ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அன்கண்ட்ரோல் அப்படி இல்லை. அந்த மாதிரி நம்ம அப்சார்வர் யூஸ் பண்ண மாட்டோம். 1 3 ஆகும், 3 5 ஆகும், ரியாக்ஷன் கூடிக்கிட்டே 3 9 ஆகும், 9 27 ஆகும், இப்படி கூடிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன சொல்கிறான்? ஆட்டம் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த ஆட்டம் பாம் அணுகுண்டானது எதை சார்ந்திருக்கிறது? இஸ் பேஸ்டு சார்ந்திருக்கிறது. பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல், இந்த கொள்கை மூலியமாக உண்டாக்கப்படுகிறது. இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்னால் கொள்கை, வழிமுறைகள், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த வழிமுறைகள் பிரகாரம் உண்டாக்கப்படுது. இந்த வழிமுறைகள் ஆஃப் அன்கண்ட்ரோல்டுன்னு சொன்னால் கட்டுப்பாடு அற்ற, கட்டுப்பாட்டுக்குள்ள. அப்போ கட்டுப்பாடு அற்ற தொடர்வினை செயல்பாடுகள் மூலமாக இந்த பாம் அணுகுண்டு பெறப்படுகிறது. அணுகுண்டானது எவ்வாறு செய்யப்படுகிறது? அது கட்டுப்பாடு அற்ற தொடர் வினை
காரணமாக இவை செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ரைட்டா? இப்போ இன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில், அதாவது கட்டுப்பாடற்ற தொடர் வினையில் வந்து அதில் அப்படி நடக்கும்போது த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னா அதில் உள்ள நம்பர் ஆஃப் நியூட்ரான்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் மல்டிப்ளை ஆல்மோஸ்ட் இந்த ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்றான். அப்படின்னா நல்ல கவனிங்க இதை இந்த நம்பர் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது கட்டுப்பாடற்ற தொடர்வினை நடக்கும்போது இந்த என்ன நடக்கும், த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதாவது நியூட்ரான்களின் எண்ணிக்கையானது மற்றும் இந்த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் கூடும், ஃபிஷன் ரியாக்ஷனும் கூடும். ஏன்னா அதில் உள்ள ஒவ்வொரு யுரேனியமோ ரேடியமோ ஃபிஷன் ஆகிட்டே போகும். ரைட்டா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஃபிஷன் என்னென்னது, பிளவுக்கு உட்படும் பொருள்னு அர்த்தம். ரைட்டா? அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் மல்டிப்ளைனா அதிகரிக்கும், பெருகும். ஃபிஷன் ரியாக்ஷனும் பெருகும், நம்பர் ஆஃப் நியூட்ரானும் பெருகும். ரைட்டா? ஆல்மோஸ்ட் எந்த லெவலில் பெருகும்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இந்த ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி பெருகும்னு சொன்னால் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் சொன்னால் பெருக்கு தொடர்னா 2 4 2 × 2 4 4 × 4 8 இப்படி பெருக்கு தொடர். அதான் அது ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனாக பெருக்கு தொடர்னா மல்டிப்ளை, ஹெவி மல்டிப்ளை, பெருகிக்கிட்டே போகும். ரைட்டா? அதுதான் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் சொன்னால், ப்ரோக்ரஷன் முன்னேற்றம். இந்த மாதிரி பெருக்கு தொடர் வழியில் இது அதிகரிச்சுட்டே போகும். நியூட்ரான்களும் கூடும், ஃபிஷனும் கூடும். நியூட்ரான் எப்போ கூடும், ஃபிஷன் ஒன்று ஃபிஷன் அடிக்கத்தானே ஃபிஷன் பிளவு ஏற்பட நியூட்ரான் ஒவ்வொரு பிளவுக்கும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை கூடிட்டு இருக்கும். அப்போ பிளவுகளும் கூடும், நியூட்ரான்களும் கூடும். எப்படியே மல்டிப்ளை பெருக்கு தொடர். ரைட்டா? ஜியாமெட்ரிக்கல் பெருக்கு தொடர்னு அர்த்தம். ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் சொன்னது, ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் என்னது, அது பெருக்கு தொடர்னு அர்த்தம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு திஸ் ரிலீஸியை இது வெளியேற்றுகிறது. எதை வெளியேற்றுறது, ஹூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த மாதிரி நியூட்ரானை வெளியேற்றும் போதும் இந்த ஃபிஷன் நடக்கும் போதும் அதிகமான ஆற்றலை வெளியேற்றும். ஆற்றல்னால் வெப்பம் தான். ரைட்டா? திஸ் ரிலீசஸ் ஹூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் எ வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல். அப்படின்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே, இன்டர்வல்னால் குறுகிய இடைவெளி நேரத்துக்குள்ளே, டைம் ஆஃப் இன்டர்வலில் குறுகிய இடைவெளி நேரமே 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ளே அதிகமான எனர்ஜியை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லாது. திஸ் ரிலீஸ்னால் வெளியேற்றும். எதை வெளியேற்றும், ஹூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹூஜ் அமௌண்ட் ஆஃப்னா அதிகமான அளவில் எனர்ஜி, ஆற்றலை வெளியேற்றும். எவ்வளோ நேரத்தில், இன் எ வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன குறுகிய இன்டர்வல்னால் குறுகிய இடைப்பட்ட தூரத்தில் அதிகமான ஆற்றலை வெளியேற்றும். அண்ட் லீட்ஸ் டு அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். அப்படின்னா அதன் காரணமாக அது என்ன செய்யும், லீட்ஸ்னால் விளைவிக்கும். எதை விளைவிக்கும், லீட்ஸ்னால் விளைவிக்கும். அதன் காரணமாக விளைவிக்கும். எதை, டு எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பை விளைவிக்கும். வெடித்து சிதறியும். ரைட்டா? அடுத்த ஸ்ட்ரக்சர், இதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதனோட அமைப்பு, த ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பீஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் whose mass is subcritical. ரைட்டா? இதனோட எடை வந்து, அதாவது ஒரு ஆட்டம் பாம்பில் ஆட்டம் பாம் கன்சிஸ்ட், அதுக்குள்ளே இருக்குது, ஒரு ஆட்டம் பாம்புக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது, ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பீஸ் ஆஃப் பீஸ்னால் ஒரு துகள், ஒரு பகுதி இருக்கிறது. என்ன பகுதி இருக்கிறது, பீஸ்னால் ஒரு பகுதி. எதனோட பகுதி, ஃபிசைல் மெட்டீரியல்னால் பிளவை உண்டாக்கும் பொருளின் ஒரு பகுதி இருக்கிறது. பீஸ்னா ஒரு பகுதி. ஃபிசைல் மெட்டீரியல்னால் யுரேனியம் தான், நியூக்ளியர் ரியாக்ஷன் தான், நியூக்ளியர் தான். ரைட்டா? அப்போது இது ஃபிஷன் மெட்டீரியல்னால் யுரேனியம், அதாவது அதில் உள்ள நியூக்ளியஸ் ஸ்டெபிளாக இருக்காது. ரைட்டா? அப்போ ஃபிஷன் மெட்டீரியல் ஒரு பகுதி, சின்ன பகுதியை கொண்டு இருக்கிறது. எதற்கு, என்ன பகுதி, ஃபிஷன் மெட்டீரியல்னால் பிளவு ஏற்படுத்தும் பொருளின் ஒரு பகுதியை வச்சிருக்கிறது.
ஆனால் whose mass அதனுடைய எடையானது எவ்வாறாக இருக்கிறது? எடை இஸ் சப்கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல்னு என்னது? மாறுநிலை நிறை, மாறுநிலை எடை, மாறுநிலை நிறை. ஆனால் சப்கிரிட்டிக்கல்னா குறைந்த மாறுநிலை எடையை கொண்டுள்ளது. சப்கிரிட்டிக்கல்னால் ஒரு கிரிட்டிக்கல் மாறுநிலையில் உள்ள எடையை விட கம்மியான எடையில் இருக்குது. ரைட்டா? மாறுநிலை எடையை விட இது இன்னும் கம்மியான எடையில் இருக்குது. இதோட மாஸ், இதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா இஸ் சப்கிரிட்டிக்கல். சப்கிரிட்டிக்னா மாறுநிலை குறை மாறுநிலை எடையில் இருக்கிறது. ரைட்டா? த பீஸ் ஆஃப் இந்த பகுதி ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் வாய்டு. அப்படின்னா இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னால் சிலிண்ட்ரிக்கல் வாய்டாக இருக்குன்றான். சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்னு சொன்னால் வெற்றிடம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது உருளை வடிவ வெற்றிடம் சொல்லுவாங்க. சிலிண்ட்ரிக்கல்னு என்னது? உருளை. ரைட்டா? உருளை. அப்போ வாய்டுனா வெற்றிடம்னு அர்த்தம், காற்றில்லாத இடம். ரைட்டா? அப்போ உருளை வடிவ இந்த பொருள் எப்படி இருக்குன்னா திஸ் பீஸ் அமைந்திருக்கிறது. இருக்கிறது. சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்னு சொன்னால் அதாவது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே என்ன இருக்குது? உருளை வடிவ சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவ வெற்றிடத்தை இந்த பொருள் இந்த சப்கிரிட்டிக்கல் மாஸ் உள்ள ஃபிஷபிள் மெட்டீரியல் கொண்டு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஃபிஷல் மெட்டீரியல் விச் கேன் ஃபிட் இன் டு திஸ் வாய்டு. அப்படின்னா இதற்கு மேலே இது வச்சுருக்குது. இது எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இது மாதிரி வருங்க. இதுதான் சிலிண்ட்ரிக்கல் வாய்டு. இதை தான் சொல்கிறான். இதுதான் சிலிண்ட்ரிக்கல் வாய்டு. ரைட்டா? சிலிண்ட்ரிக்கல் வாய்டு சப்கிரிட்டிக்கலில் இருக்குது. ரைட்டா? இதுக்கு மேலே இது ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது சிலிண்ட்ரிக்கல் மாதிரி. ரைட்டா? இது சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிலிண்ட்ரிக்கல் வாய்டு. சிலிண்டர் மாதிரி இதுக்குள்ளே வெற்றிடம் இருக்கிறது. ரைட்டா? இது ஒரு ஃபிஷல் மெட்டீரியலு. இதுக்கு மேலே இதையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னொரு மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்கிறான். திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். திஸ் பீஸ் இந்த பீஸ் அந்த நேர கோடு மாதிரி போதில் அதை சிலிண்ட்ரிக்கல். அதுக்குள்ளே வாய்டுன்னு என்னது? வெற்றிடம். அதை காற்றில்லை. திஸ் பீஸ் இந்த பகுதியானது சிலிண்டரிக்கல்னா என்னது? சிலிண்ட்ரிக்கல்னு சொன்னால் உருளை வடிவ வெற்றிடம். வாய்டு சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்னு எழுதணும். VOID அப்படின்னு வெற்றிடம், காற்றில்லாத இடத்துக்கு தான் சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்னு சொல்லுவாங்க. இது சிலிண்டர் சைஸில் அந்த ஃபிஷல் மெட்டீரியல் சிலிண்டர் சைஸில் இருக்குது. ஆனால் உள்ள காற்று இல்லை. அதான் சிலிண்ட்ரிக்கல் வாய்டுன்னு சொல்கிறார்கள். ரைட்டா? இது கேஸு. அதுக்கடுத்து இது இருக்குது. இந்த குழல் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் சைஸில் ஒரு ஃபிஷல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இட் ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஃபிஷல். இதுக்கு மேலேயும் சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியல் விச் கேன் ஃபிட்னா வடிவமைத்திருக்கார்கள். ஃபிட்னா அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்னா இணைத்திருக்கிறார்கள். இதில் இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாய்டுனா இந்த காற்றில்லா சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியலுக்கு மேலே நம்ம என்னத்தை வச்சுருக்காங்க? இன்னொன்று வச்சுருக்காங்க. இட் ஹேஸ் இது வைத்திருக்கிறது ஃபிஷல் மெட்டீரியல்னால் அதாவது பிளவு ஏற்படுத்தும் ஒரு மெட்டீரியல் விச் கேன் பி ஃபிட். அதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எப்படி ஃபிட்டு இன்டு திஸ் வாய்டு. இந்த வாய்டு இந்த வாய்டுன்னு என்னது? இந்த வெற்றிடம் கொண்ட இந்த மெட்டீரியல் ஃபிஷல் மெட்டீரியலில் இன்னொரு மெட்டீரியலை இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ரைட்டா? நல்லா கவனிங்க. இட் ஹேஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஃபிஷல் மெட்டீரியல் விச் கேன் பி ஃபிட். இதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டு திஸ் வாய்டுனா இந்த வெற்றிடத்துக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த மாஸ் ஆல்சோ சப்கிரிட்டிக்கல். அதனோட மாசும் என்னது? சப்கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. சப்கிரிட்டிக்கல் என்னது? மாறுநிலை குறை எடை மாறுநிலை. ரைட்டா? குறை மாறுநிலைன்னு அர்த்தம். குறை மாறுநிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறை மாறுநிலை நிறைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சப்கிரிட்டிக்கல். அதனோட இதுவும் சப்கிரிட்டிக்கலாக இருக்கிறது எடையும். அடுத்து நெக்ஸ்ட்டு நல்லா கவனிக்க. வென் த பாம்ப் இஸ் எக்ஸ்ப்ளோடட் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த குண்டானது வெடிக்கப்படும் போது வென் த பாம்ப்
இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி குண்டு வெடிக்கப்படும் போது த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த வாய்ட் யூஸிங் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசர். அப்படின்னா இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டர்னு சொல்கிறோம் இல்லையா, உருளை, இந்த உருளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் உள்ளே போகுது. இந்த வெளியில் நீளமாக குழல் மாதிரி இருக்கக்கூடிய வாய்டு அதுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்களா, அது ஒரு சிலிண்டர் தான். அப்போ அந்த சிலிண்டர் இந்த பாம்பு வந்து வெடிக்கும்போது த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த வாய்ட், அந்த மேலே உள்ள சிலிண்டர் வந்து உள்ளே நோக்கி போகுது. மேலே சுற்றி இருக்கு இல்லையா, சுற்றி இருக்கிற உள்ளே இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே குண்டு வெடிக்கும்போது இது சிலிண்டர் வாய்டு ரைட்டா, இது சப் கிரிட்டிக்கலில் இருக்குது மாஸ் ரைட்டா. சிலிண்டர் வெடிக்கும்போது இந்த மேலே இதுவும் ஒரு சிலிண்டர் இது ஃபிட் பண்ணியிருக்காங்க ரைட்டா, இதுவும் சப் கிரிட்டிக்கல் பீசபிள் மெட்டீரியல் தான். ரெண்டு இதுவும் பீசபிள் மெட்டீரியல், இது பீசபிள் மெட்டீரியல் தான். நடுவில் வந்து இந்த நடுவில் என்ன இருக்குது, வாய்டு. இந்த இடத்துல என்ன இருக்குது, வாய்டுனா வெற்றிடம். இப்போ அது உடையும் போது இது குண்டு வெடிக்கும் போது இது உள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போகுதுன்னு பாருங்க. இது இந்த வெற்றி இடத்துக்குள்ள உள்ளே போகுது, இதுவும் வெற்றி இடத்துக்குள்ள உள்ளே போகுது. போனால் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துடும். இதுவும் இந்த குழாயும் இதுவும் ஒன்று சேர்ந்தால் சூப்பர்ஃபிஷியல் மெட்டீரியல் ஆயிரும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான். when the bomb is exploded, குண்டு வெடிக்கப்படும் போது என்ன செய்யுது, சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட், அந்த சிலிண்டர் வந்து உள்ளே நுழைக்கப்படுகிறது. எதற்கு உள்ளே நுழைக்கப்படுகிறது, இன்டு த வாய்டுனா வெற்றிடத்துக்குள்ளே சிலிண்டர் நுழைக்கப்படுகிறது. இந்த மேலே உள்ள சுற்றிட்டு இருக்கிற சிலிண்டரு அது உள்ளே போயிடுது. யூஸிங் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோஷன். யூஸிங் த கன்வென்ஷனல் என்னது எக்ஸ்ப்ளோஷனா, கன்வென்ஷனில் வழக்கமாக ஒரு வெடிபொருள் வெடிச்சுன்னா அப்படி தான் போகும். என்ன அதை தான் சொல்கிறான், யூஸிங் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறான். கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோஷன் சொன்னால் எக்ஸ்ப்ளோசிவ்னா வழக்கமான வெடிபொருள்கள் செய்கிற மாதிரி இதுவும் அந்த வெற்றிடத்துக்குள்ளே அந்த சிலிண்டரானது வெற்றிடத்துக்குள்ளே போயிடும். த சிலிண்டர் இஸ் இன்ஜெக்டட், சிலிண்டர்னா அது மேலே சுற்றி இருக்கிற சிலிண்டர் வந்து உள்ளே நுழையும். இன்ஜெக்டட் இன்டு த வாய்டுனா நடுவில் வந்து காற்றுல இல்லை, அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன ஆகும், அது எப்படி நுழையும், யூஸிங் இந்த ஃபார்முலா உபயோகப்படுத்தி நுழையும். குண்டு வெடிச்ச உடனே யூஸிங் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிப்பொருள்னு அர்த்தம் ரைட்டா. கன்வென்ஷனல் வழக்கமான வெடிப்பொருள், வழக்கமாக ஒரு வெடிப்பொருள் வெடிக்கும் போது இப்படி தான் உள்ளே போகும்ன்ற மாதிரி, அது மாதிரி இதுவும் உள்ளே போகுது. நவ் த டூ பீசஸ் ஆஃப் மிசைல். அப்போ நான் ரெண்டு அந்த குழல் மாதிரி இருக்கிறோம், இது ஒன்று சேர்ந்துருதா, நீளமாக இருக்கக்கூடிய வாய்டுனா ஒரு ஃபிஷல் மெட்டீரியல், சப் மெட்டீரியல் தானே. அப்போ ஃபிஷல் மெட்டீரியல், ரெண்டு ஃபிஷல் மெட்டீரியல் ஒன்று சேர்ந்துருது. நவ் த டூ பீசஸ், ரெண்டு பகுதிகள், ரெண்டு பீசஸ் துகள்கள் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல்னால் பிளவு ஏற்படுத்தும் பொருள், ரெண்டு பிளவு ஏற்படுத்தும் பொருள் ஜாயின் டு ஃபார்ம் ஏ சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். அப்படின்னா மொதல் சப் கிரிட்டிக்கல் மாஸில் இருந்துச்சு ஒன்று, இது ஒன்று அப்படி ஒன்று, ரெண்டுமே சப் கிரிட்டிக்கல் இருந்தது. ரெண்டுமே இது குண்டு வெடிக்கும் போது அந்த வாய்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே ரெண்டு ஒன்று சேர்ந்த உடனே எடை அது கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாகிடுச்சு. அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்னு அர்த்தம் ரைட்டா. நவ் த டூ பீசஸ் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல்னா இரண்டு துகள்கள், ஃபிஷல் மெட்டீரியல்னால் பிளவு ஏற்படுத்தும் ஃபிஷல் மெட்டீரியல் இரண்டு துகள்கள் ஜாயின் டுகெதர் ஒன்று சேர்ந்து விட்டன. டு ஃபார்ம் த சூப்பர்ஃபிஷியல் மெட்டீரியல், ஒன்று சேர்ந்து எதை உண்டாக்கியது, டு ஃபார்ம் உண்டாக்கியது, சூப்பர்ஃபிஷியல் மெட்டீரியலை உண்டாக்கியது. அப்போ சூப்பர்ஃபிஷியல் மெட்டீரியல் என்னது, சூப்பர்ஃபிஷியல் மெட்டீரியல் அதிகமான எடையை கொண்டிருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அதாவது மிகை மாறுநிலை எடைன்னு அர்த்தம். அந்த மாறுநிலை எடையை விட அதிகமான எடையை கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். விச் லீட்ஸ் டு அன் எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து செல்கிறது, இதன் காரணமாக நடைபெறுகிறது, நடைபெறுகிறது. எது, டு அன் எக்ஸ்ப்ளோஷன், பெரிய வெடிப்பு நடைபெறுகிறது ரைட்டா. வெடிப்புனா வெப்பங்கள் அதிகமாக வருகிறது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அட்டாமிக் பாம் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த குழல் மாதிரி போகுதில்ல, அது வந்து என்னது, ஒரு சப் கிரிட்டிக்கல் மாஸ் உள்ள ஒரு ஃபிசிபிள் மெட்டீரியல், அதுக்குள்ளே வெற்றிடம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதை பொருத்தியிருக்காங்க ரைட்டா.
அப்போ குண்டு வெடிக்கும் போது இந்த ரவுண்டாக உள்ளது இதுக்குள்ளே போயிடும். உள்ளே போன உடனே இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்துடும். இது ஒரு சப்கிரிட்டிக்கல் மாசு, அது ஒரு சப்கிரிட்டிக்கல் மாசு. ரெண்டு சப்கிரிட்டிக்கல் மாசும் ஒன்று சேர்ந்தோன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் ஃபிஷைல் மெட்டீரியலில் மாறிடும். சூப்பர்னா மிகை மாறும் நிலை எடை கொண்ட ஒரு ஃபிஷைல் மெட்டீரியல். ஃபிஷைலாக ரெண்டு ஒன்று தான். ஃபிஷைல் மெட்டீரியல்னால் விளைவு ஏற்படுத்தும் பொருளாக மாறி எக்ஸ்ப்ளோஷனை உண்டாக்கும், வெடிப்பை உண்டாக்கும். ரைட்டா? வெடிப்பை உண்டாக்கணும் உடனே அந்த இடத்துல அதிகமாக டேமேஜஸ் உண்டாகும். ரைட் தான். டூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா இந்த வெடிப்பு சமயத்தில் ட்ரீமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னா இது வெடிப்பை ஏற்படுத்துது இல்லையா? இந்த நேரத்தில் டூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் இந்த நேரத்தில் ட்ரீமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ட்ரீமெண்டஸ்னு எக்கச்சக்கமான, அதாவது அளவுக்கு அதிகமான அமௌண்ட், அளவுக்கு அது ட்ரீமெண்டஸ்னால் அதான் ட்ரீமெண்டஸ்னால் கட்டுக்கடங்காத. ரைட்டா? கட்டுக்கடங்காத அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அளவை கொண்ட ஆற்றல், கட்டுக்கடங்காத அளவை கொண்ட ஆற்றல் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வெப்பம் வடிவத்தில் வெளியாகிறது. ரைட்டா? வெப்பம் வடிவத்தில் அண்டு லைட் ஒளி வடிவத்தில் அண்டு இஸ் ரேடியேட்டட்னா கதிர்வீச்சு மூலிமா வெளியாகிறது. அண்டு ரேடியேட்டட் இஸ் ரிலீஸ்டு அப்படின்னா அண்டு ரேடியேட்டட் அதாவது இந்த வெடிப்பு சமயத்தில் என்ன வெளியாகுது? ட்ரீமெண்டேஷன் சொன்னால் அதிகமான ட்ரீமெண்டேஷன் சொன்னால் என்ன சொல்கிறான்? ரொம்ப கட்டுக்கடங்காத அமௌண்ட்னா அளவை கொண்ட எனர்ஜினா ஆற்றல் வெளியாகிறது. இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த ஆற்றலுக்குள்ள என்னென்ன இருக்குது? உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது, அண்டு ரேடியேஷனை கதிர்வீச்சு அதிகமாக வெளியாகிறது. இந்த மூணுமே வெளியாகிறது. ரைட்டா? இஸ் ரிலீஸ்னால் வெளியேறுகிறது. தேர் இஸ் ரீஜன் ஆஃப் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்டு இன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அலாங் வித் த எமிஷன் ஆஃப் ஹஜார்டியஸ் ரேடியேஷன். அது மொத்தம் படித்தவனுக்கு புரியாது. த ரீஜன் இந்த பகுதி, இப்போ வெடிப்பு ஏற்படுத்தின பகுதி, ஏ ரீஜன் வித் ஹை டெம்பரேச்சர் அதிகமான வெப்பநிலையில் இருக்குது. இந்த பகுதி ஆஃப் எப்படி இருக்கிறது? வெரி ஹை டெம்பரேச்சர் அதிகமான வெப்பநிலையில் இருக்கிறது. அண்டு ப்ரெஷர் இஸ் ஃபார்ம் அந்த அதிகமான ப்ரெஷர் அழுத்தம் மற்றும் அதிகமான வெப்பநிலையில் இருக்கிறது. ஃபார்ம்னா உண்டாக்கப்படுகிறது. இனிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எவ்வளோ நேரத்தில் உண்டாக்கப்படுகிறது? ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு நொடிக்குள்ள ஃப்ராக்ஷன்னா ஒரு நொடிக்குள்ளே அதிகமான வெப்பம் மற்றும் ப்ரெஷர் உண்டாக்கப்படுகிறது. எதோட சேர்த்து அலாங் த எப்போ உண்டாக்கப்படுகிறது? அலாங் த எமிஷன் ஆஃப் ஹஜார்டியஸ் ரேடியேஷன் அப்படின்னா அலாங் த எமிஷன்னா வெளியேற்றும் போது உண்டாக்கப்படுகிறது. எமிஷன் ஆஃப் ஹஜார்டியஸ்ன்னு சொன்னால் என்னது? கட்டுக்கடங்காத மோசமான. ரைட்டா? மோசமான அபாயகரமான ஒரு ரேடியேஷன் ஒரு கதிர்வீச்சை உண்டாக்கியது. எமிஷன் உமிழ்ந்தது. லைக் என்ன ரேடியேஷன்? காமா ரேஸ் which is adversely affect the living creatures. காமா ரேஸை உண்டாக்கியது. ஹஜார்டியஸ் ரேஸ்னால் ஒரு அபாயகரமான கதிர்களை உமிழியது. அது அந்த அபாயகரமான கதிர்கள் என்ன செய்யுது? விச் அட்வர்ஸ்லின்னா அது மோசமாக அந்த கதிர் என்ன செய்யுது? விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த லிவிங் கிரியேச்சர்ஸ். அப்போ லிவிங் கிரியேச்சர்ஸ்னால் உயிர் வாழும் உயிரினங்கள், பூமியில் வாழும் உயிரினங்கள். லிவிங் கிரியேச்சர்ஸ்னால் பூமியில் உண்டாக்கப்பட்ட உயிரினம்னு அர்த்தம். அதான் லிவிங் கிரியேச்சர்ஸ் சொல்லுவாங்க. அதை பாதிக்குதுன்னா விச் அட்வர்ஸ்லினா மோசமாக இந்த காமா ரேஸு விச் எஃபெக்ட்னா மோசமாக பாதிக்கிறது. எதை? அஃபெக்ட் த லிவிங் கிரியேச்சர்ஸ் என்னது? உயிர் வாழும் பொருட்களை பாதிக்கிறது. திஸ் டைப் ஆஃப் ஆட்டம் பாம்ஸ் வேர் எக்ஸ்ப்ளோடட் இன் 1945 அப்படின்னா இந்த மாதிரியான அணுகுண்டுகள் எக்ஸ்ப்ளோர்டு வெடிக்க செய்யப்பட்டது. எப்போ? 1945 வெடிக்க செய்யப்பட்டது. எங்கே? ஹிரோஷிமா என்ற இடத்துல அண்டு நாகசாகி என்ற இடத்துல. அது ரெண்டு இடம் இங்கே இருக்குது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல வெடிக்க செய்யப்பட்டது. எப்போ? டூரிங் த வேர்ல்டு வார் செகண்ட், ரெண்டாவது உலக மகாயுத்தம் சமயத்தில் இது வெடிக்க செய்யப்பட்டது. ரைட்டா? அடுத்து எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு என்ன? எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொன்னால் ஈஸியாக
அது ஒரு அளவீடு, இஸ் எ யூனிட். அது ஒரு யூனிட், ஒரு அளவு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அணு ஃபிசிக்ஸ், அணு இயற்பியலில் யூஸ் பண்ணுகிறோம். ரைட்டா? எது? எலக்ட்ரான். 1 எலக்ட்ரான் வோல்ட் என்பது ஒரு யூனிட் தான், ஒரு அளவீடு தான். அதை உபயோகப்படுத்துகிறோம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். எதற்கு? டு மெஷர் த எனர்ஜி ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள். அப்படின்னா சின்ன துகள்களின் ஆற்றலை அளப்பதற்கு இந்த 1 எலக்ட்ரான் வோல்ட்டை பயன்படுத்துகிறோம். சின்ன துகள்கள், கண்ணுக்கு தெரியாத துகளோட ஆற்றலை அளப்பதற்கு இந்த எலக்ட்ரான் எனர்ஜியை பயன்படுத்துகிறோம். 1 எலக்ட்ரான் வோல்ட்டை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் டின்னி. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் நத்திங் பட், இது ஒன்றும் இல்லை. ஆனால் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ட்ரானோட எனர்ஜி தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. வென் இட் இஸ் ஆக்சிலரேட்டட்னு சொன்னால் இது அதாவது துரிதப்படுத்தும் போது, வேகப்படுத்தும் போது, இந்த இது வென் இட் இஸ் ஆக்சிலரேட்டட், இது வேகப்படுத்தும் போது யூஸிங் அன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் 1 வோல்ட். அதை இது துரிதப்படுத்தும் போது, இந்த செயல்பாடுகளை துரிதப்படுத்தும் போது என்ன இருக்கும்? இஸ் ஆக்சிலேட்டட் யூஸிங் அன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் 1 வோல்ட். ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் 2க்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் இருக்கும்போது இது துரிதப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் சீக்கிரம் எவ்வளவு? 1.602 10⁻⁻19 ஜூல். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா இது? அப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம். எது? 10⁻6. அப்போ 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னா 1 MeV அப்படின்னா மில்லியன் என்ன எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? அப்போ 10⁻6 EV. ரைட்டா? அது மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது அதிகமான எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்கிறான். அப்போ த எனர்ஜி ரிலீஸ் இன் நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ எனர்ஜினா ஆற்றல். நியூக்ளியர் ஃபிஷன் என்னது? கதிர் இயக்கத்தில் இது எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படுகிறது, எனர்ஜி ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. எப்போ? கதிர் இயக்க ப்ராசஸ் வழிமுறையில் ஆற்றல் வெளியேற்றப்படுவது 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் அடுத்ததில் பார்க்கலாம்.